மே 4 மே 28 வரைக்குமே இந்த அக்னி நட்சத்திர காலம்தான். இந்த வருடம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் தாமதமாக, அதாவது மே மாதம் 4 இரவு நேரத்திலே துவங்குகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய தேவதை யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அது அந்த அக்னி பகவான் தான். அதனால்தான் அந்த நட்சத்திரத்திற்குரிய வாக்கியம் எப்படி வரும் வேதத்தில்னு சொல்லி பார்த்தோம்னா அக்னிர்னப்பாது கிருத்திகா அப்படின்னு அந்த வேத வாக்கியமே வரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அக்னி நட்சத்திரம் என்றால் என்ன, இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சாஸ்திரப்படி எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு அந்த சூரியன் சுட்டெரிப்பது, அந்த வெயிலினுடைய காலம்தான் நமக்கு நினைவிற்கு வரும். சூரியன் சுட்டெரிப்பதால், அதாவது அது ஒரு நெருப்பிற்கு இணையாக அந்த காலமானது நம்முடைய உடம்பின் மீது அந்த சூடானது, சூரியனுடைய சூடானது அப்படி தகிப்பதால் அதற்கு அந்த பெயர் வைத்திருக்கிறார்களான்னு சொன்னா அது அல்ல காரணம். எதனால் அந்த பெயர் வந்திருக்கிறதற்கான பெயர் காரணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நட்சத்திரங்கள் என்று வரும்பொழுது நமக்கு 27 நட்சத்திரங்கள் தெரியும் இல்லையா? அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணின்னு சொல்லிட்டு ரேவதி வரைக்கும் நமக்கு 27 நட்சத்திரங்கள் தெரியும். இதுல இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது இருக்கிறது அல்லவா, அந்த கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய தேவதையினுடைய பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அக்னி. கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய தேவதை யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அது அந்த அக்னி பகவான் தான். அதனால்தான் அந்த நட்சத்திரத்திற்குரிய வாக்கியம் எப்படி வரும் வேதத்தில்னு சொல்லி பார்த்தோம்னா அக்னிர்னப்பாது கிருத்திகா அப்படின்னு அந்த வேத வாக்கியமே வரும். ஆக அந்த கிருத்திகா நட்சத்திரத்தின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய தேவன் எதுன்னு பார்த்தோம்னா அது அக்னி தேவன் தான். அப்படி ஒரு ஃபயரா அந்த ஸ்டார் கிருத்திகை அப்படிங்கிறது. நமக்கு உடனே கிருத்திகைன்னு சொன்னோடனே முருகப்பெருமானுடைய நினைவானது வந்துவிடும். முருகர் எப்படி பிறந்தார் அப்படிங்கிறது நமக்கு நினைவுக்கு வரும். சிவபெருமான் என்ன பண்ணார், தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து அந்த நெருப்பு கணைகளில் இருந்துதான் அந்த குழந்தை என்பது உருவானது. 6 குழந்தைகள் வந்தது. அந்த 6 குழந்தைகளையும் இந்த கிருத்திகை பெண்கள் அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த கார்த்திகை பெண்கள் தான் எடுத்து வளர்த்தார்கள். அப்புறம் அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து பார்வதி தேவியானவர் கார்த்திகேயனை கொண்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம அந்த புராண கதையெல்லாம் படிச்சிருப்போம். ஆக அது எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தா சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்றார். சோம சூரிய அக்னிலோச்சனாயை நமகா என்று சிவபெருமானுக்கு பெயர். சோம சூரிய அக்னிலோச்சனன் சொன்னா வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், 3வது கண் நெற்றிக்கண் என்பது அக்னி கண் அப்படின்னு சொல்றார். அந்த அக்னியிலிருந்து தோன்றியதால் தான் அந்த நட்சத்திரம் பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரத்திற்கு அக்னி நட்சத்திரம் என்றே பெயர். சரி சார், அதற்கும் இந்த காலத்திற்கும் என்ன சம்பந்தம் சொல்லி பார்த்தோம்னா, சூரியனானவர் எப்பொழுது அந்த கிருத்திகை நட்சத்திர காலிலே சஞ்சரிக்கிறாரோ, அந்த கிருத்திகையினுடைய 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்கு இல்லையா, அந்த கிருத்திகை நட்சத்திர காலத்திலே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த அக்னி நட்சத்திர காலம். ஏன்னா கிருத்திகைக்கு அக்னி நட்சத்திரம் என்று பெயர் என்பதால் சூரியன் அந்த நட்சத்திர காலிலே சஞ்சரிக்கும் பொழுது அது அக்னி நட்சத்திரத்தினுடைய உச்ச நிலையாக பார்க்கப்படுகிறது. அப்போ அந்த சூரியன் கிருத்திகையினுடைய 1ஆம் பாதத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே 2 பாதங்களுக்கு முன்னதாகவே அந்த எஃபெக்ட், அந்த ரேடியேஷன்ங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுறதுங்கிறார். அப்படி பார்த்தோமேயானால் கிருத்திகை 1ஆம் பாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2 பாதம் சொன்னோம்னா பரணி நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதம். அப்படி பரணி நட்சத்திரத்தினுடைய அந்த 3ஆம் பாதத்திற்குள்ளாக சூரியன் நுழைந்ததுமே அந்த அக்னி நட்சத்திரத்தினுடைய தோஷம் என்பது ஆரம்பித்து விடுகிறது. அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம் அப்படின்னு கொடுத்திருப்பா. எப்போ? பரணி 3இல் சூரியன் என்பது வரும் பொழுது. அதே மாதிரி கிருத்திகை 4ஓட முடிஞ்சிடல. கிருத்திகை 4 முடிஞ்ச அடுத்து வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே ஒரு முழுக்க சஞ்சரிப்பது வரை, ரோகிணி 1லிருந்து அவர் வெளியே ரோகிணி 2க்குள்ள போறார் இல்லையா, அப்பொழுதுதான் அக்னி நட்சத்திரம் என்பது முடிவிற்கு வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். இது ஒவ்வொரு வருடமுமே பார்க்கும்போது ஒரு கான்ஸ்டன்ட் பீரியடாவே இருக்கும். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மே மாதம் 4ஆம் தேதி முதல் மே மாதம் 28ஆம் தேதி இரவு வரை, மே 4 மே 28 வரைக்குமே இந்த அக்னி நட்சத்திர காலம்தான். இந்த வருடம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் தாமதமாக, அதாவது மே மாதம் 4ஆம் தேதியே இரவு நேரத்திலே துவங்குகிறது. இரவு 9:53 மணிக்கு துவங்கி அது அப்படியே பார்த்தோம்னா கரெக்டா மே மாதம் 29ஆம் தேதி அன்று, அதாவது 28 இரவு விடிந்தால் 29 அதிகாலை 4:50 வரைக்குமே இந்த அக்னி நட்சத்திர தோஷம் என்பது இருக்கிறது. சரி, சாஸ்திரப்படி இந்த காலத்துல எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அக்னி காரியத்தை தவிர்க்க வேண்டும் சொல்றார்.
அதாவது ஏற்கனவே அது அக்னி நட்சத்திர காலமாக இருக்கிறது. அந்த நேரத்திலே இந்த அக்னியை கொண்டு செய்யக்கூடிய, அதாவது முதலிலே அக்னியை கொண்டு துவக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? முதலிலே அக்னியை கொண்டு துவக்க வேண்டிய விஷயங்கள் எதுன்னு பார்த்தோம்னா, ஒரு கிரகப்பிரவேசம் என்று வரும்பொழுது அந்த கிரகப்பிரவேசத்துல பால் காய்ச்சணும்னு சொன்னா அந்த அக்னியை இட வேண்டும் அல்லவா? அதுல நிறைய பேர் வீட்டுல பார்த்தோம்னா கிரகப்பிரவேசத்துல ஒரு கணபதி ஹோமத்தை பண்ணிட்டு அந்த கணபதி ஹோமத்துல செஞ்சு முடிச்சா அந்த அக்னியை கொண்டு போய் வச்சுதான் அவ பால் காய்ச்சுவா. உபாசன அக்னின்னே சொல்லுவா. உபாசன அக்னியை வச்சுதான் நம்ம பாலை காய்ச்சணுங்கிற மாதிரிலாம் சொல்லி இருப்பா. இப்படி இந்த கிரகப்பிரவேசம், அதாவது இந்த புதுமனை புகுவிழா என்பதை இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி உபாசன அக்னியை துவக்கணும்னு சொன்னா அதுக்கு திருமணம் என்பது இருக்கணும் இல்லையா? அப்படி அந்த திருமணம் அப்படிங்கிறத கூட, அந்த மனவாழ்விலே அடியெடுத்து வைப்பதை கூட தவிர்ப்பவர்களும் இருக்கிறார்கள். அது அவரவர்களுடைய பரம்பரை சம்பிரதாயத்தை பொறுத்தது. ஒரு சில பேர் எங்களுக்கு அதெல்லாம் இல்லை, நாங்க தாராளமா அக்னியில கல்யாணம் பண்ணுவோம், கத்திரியில கூட கல்யாணம் பண்ணுவோங்கிற மாதிரி இருப்பா. ஆனால் சாஸ்திரப்படி பார்த்தோம்னா அந்த திருமணங்களையும் இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஏன்னா அவர்கள் அந்த அக்னியை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பா, காலத்துக்கும் அந்த உபாசன அக்னியை மெயின்டைன் பண்றவாளா இருப்பா. அவர்களை பொறுத்தவரை இந்த அக்னியை கொண்டு முதலிலே ஒரு செயலை தூக்குகிறோம் என்று சொன்னால் அவை எல்லாவற்றையுமே இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே தவிர்க்க வேண்டும்னு சொல்லியிருக்கா. இதே மாதிரி இந்த சம்ஸ்காரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய உபநயனமாகட்டும், அதே மாதிரி விவாகமாகட்டும், இவை அனைத்துமே தவிர்ப்பது நல்லதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. ஆனால் இது சம்பிரதாய வேதத்திற்கு உட்பட்டது. இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.